ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே குறைவான நேரத்தில் ரொம்ப ஒரு சுவையான அவல் லட்டு ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அவல் எடுத்துக்கலாம். அவல் நான் இன்னைக்கு தட்டவல் பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த அவல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிதமான தீயில வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அது சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஏறி இருக்கும். எதுக்காக இப்போ இந்த அவலை வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் அரைப்படுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ இது வறுபட்டுடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், அதாவது காய்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பொன்னிறமாக ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதிலே இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சிருந்த அந்த அவலை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் 2 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் பொடித்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் பொடியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு தடவை மறுபடியும் கையை பயன்படுத்தி ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மாவு அழகாக ஒன்றோடு ஒன்று நல்லா கூடி வரும். அதே சமயத்தில் லட்டு உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு உருட்ட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு அழகாக அந்த நெய் பிரிய ஆரம்பிக்கும். மேலே லட்டும் ரொம்ப சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப குறைவான நேரத்தில் சரியாக எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு இது செய்யறதுக்கு. இப்போ பாருங்க, 5 நிமிஷத்தில் நம்முடைய சுவையான அவல் லட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாக உடையுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.